நிறைய பேர் வந்து நான் வெள்ளையா இருந்தால் தான் அழகா இருப்பேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ விஷயத்தெல்லாம் வாங்கி மூஞ்சி கை காலுன்னு சொல்லி தடவிட்டு இருப்பாங்க. இது வந்து புதுசு கிடையாதுங்க. அந்த காலத்துலேயுமே நடந்திருக்கு. 18th and 19th சென்ச்சுரியில வந்து ஒரு விக்டோரியன் எரான்னு வந்து சொல்லுவாங்க. விக்டோரியன் எரா அப்படின்றது குயின் விக்டோரியா காலத்தை தான் வந்து விக்டோரியன் எரான்னு வந்து சொல்லுவாங்க. 1837 1901 தான் வந்து விக்டோரியன் எரான்னு வந்து சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த பெண்கள் எல்லாருமே வந்து என்னோட ஃபேஸை வந்து நான் க்ளோ பண்ணணும், என்னோட பாடி எல்லாத்தையுமே நான் ஒயிட் ஆக்கணும், என்னோட அப்பியரன்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும், என்னோட பாடியை வந்து நான் பிங்க் கலரில் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அர்சனிக் அப்படின்ற ஒரு மோசமான கெமிக்கலை வந்து ஒரு பவுடராகவோ இல்லை ஒரு சாலிடாகவோ இல்லை வந்து ஒரு லிக்விடாகவோ யூஸ் பண்ணியிருக்காங்க. சாலிட் அப்படின்னு சொல்கிறப்ப சோப்பாகவோ யூஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விடுன்னு சொல்கிறப்ப அதை வந்து ஒரு டானிக்காக வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பவுடராக வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற ஒரு பவுடர் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த கெமிக்கல் வந்து நம்ம பாடிக்குள்ளே போச்சு அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க ஒரு செல்ஸுமே வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து சாகடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த கெமிக்கல் வந்து சாகடிக்கும். அதோட வேலையை செய்ய விடாமல் பண்ணலாம். கடைசியில் நம்மளே வந்து இறந்து போயிடும். இதே மாதிரி தான் அந்த காலத்தில் அந்த பெண்கள் நிறைய பேர் வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு இந்த அர்சனிக்கை யூஸ் பண்ணனால நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நடந்திருக்கு. இங்கிலாந்து, பிரான்ஸ், அப்புறம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் கூட இது மாதிரி விஷயம் அந்த காலத்தில் நடந்திருக்கு.